வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். நாளைக்கு திக் விஜயம் டிஜிட்டல் மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இதை மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்களும் இந்த திக் விஜயம் டிஜிட்டல் மேடையில உங்களுடைய பதிவும் அரங்கேற்றணுமா? பின்வரும் போன் நம்பருக்கு உங்களுடைய பதிவை அனுப்பி விடுங்க. இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்போட 8வது கதை தாங்க பார்க்க போறோம். இதோட இந்த 12ஆம் வகுப்போட கதைகள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் திக் விஜயம் சார்பாக நன்றிகள். லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழமைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போவோம். ஐயோ, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இனி வர்ற ஒவ்வொரு வீடியோஸும் காலையில 10 மணிக்கு உங்களை இன்பாக்ஸ்ல டான் வரும். நீங்க ஓபன் பண்ணி டக்குன்னு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபுல்லா பாருங்க. சர்ன்னு ஷேர் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை டங்குன்னு அழுத்திருங்க. உங்கள் பதிவுகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63 79 24 03 96 6379240396. நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். இக்கதையில் பங்கேற்பவர்கள் தொகுப்பாளராக சங்கிலி, பெரியவராக முகேஷ் கண்ணன், மருத்துவராக சத்யா, நர்ஸாக ரிஸ்வானா, பாபுவாக மதுரை மனோஜ், குழந்தையை தத்தெடுப்பவராக கார்த்திக், எடிட்டராக சங்கிலி மற்றும் நாகராஜ், வீடியோ எடிட்டராக கோபிநாத். தலைப்பு: ஆளுமை. கோடை மழை. கோடை மழை. கோடை மழை. கோடை மழை. ஆசிரியர் சாம்பா தத். குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள். பெற்றோர் என்ற சொல்லே பேறு பெற்றோர் என பொருள் கொண்டதுதான் என கூறலாம். தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள்தான். அவர்களை ஏற்று அரவணைப்பவர்கள் மனித திறனை மேம்படுத்துபவர்களே. விழிகளை அகல விரித்து எந்தவித அசைவும் இன்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுழற்றி கொண்டிருந்த ஒரு குழந்தை மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது. இப்படித்தான் விட்டு விட்டு அழுது கொண்டிருக்கிறது ஒரு அரை மணி நேரமாக. பசியா, காய்ச்சலா, அசதியா ஒன்றுமே தெரியவில்லை. அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார் ஆறுமுகம். குழந்தைக்கு டீ குடிக்க வச்சு நம்மளும் குடிச்சிட்டு வந்தா தொண்டைக்கு நல்லா இருக்கும். டீ விற்கிற பையனை உள்ள விட மாட்டாங்க. வெளியே போய் குடிச்சிட்டு வரவும் முடியாது. உக்காந்துட்டு இருக்கிற இடம் பறி போயிடும். போட்டு செல்லும் மேல் துண்டை தள்ளிவிட்டு அடாவடித்தனமாய் ஆக்கிரமித்துக் கொள்ளும் பொறுமை பறிப்போயிருந்த ஜனம் விடிந்ததும் விடியாததுமாய் படபடத்து ஓடி வந்தும் பயன் இல்லை. கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடி வந்துடணுங்கிற தவிப்பு அடுத்தவங்களுக்கும் இருக்காதா என்ன என்று எண்ணியபடி குழந்தையை தோளில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றார். வஜிஸ்டைகளின் அசைவு ஆலை வேகத்தில். அலுப்பு கூடியது. போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட வந்தது. கைமருந்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல் தனியார் மருத்துவமனை செல்ல வக்கில்லாத போது, களி மட்டுமன்றி மனுஷ ஆதரவும் வறண்டு போய்விட்ட போது, எல்லாவற்றிற்கெல்லாம் ஈடுகட்டுவது போல பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியதுதான். காசா பணமா? 3 மணி நேரத்திற்கு மேலாய் குழந்தையை ஏந்தி இருந்ததால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. சீட்டு வாங்கி கொண்டு உட்கார்ந்ததுதான். இடுப்பும் வலி தெரிவித்தது. கிழ உடம்பு எவ்வளவுதான் தாங்கும்? மனசா என்ன? அரட்டி மிரட்டி மூளையில் முடக்க நத்தை அசைவும் நின்று போய் ஆணி அடித்தார் போல் முடங்கிவிட்டது நோயாளிகளின் வரிசை. பினாயில், டெட்டால், டின்சர் வகைராக்களின் வாசம் காலி வயிற்றை புரட்டி எடுத்தது. பத்தாததற்கு கழிவறை வேறு. கொஞ்ச நேரம் குழந்தைய யாராவது வாங்கி வச்சிருந்தா நல்லா இருக்கும். சீக்காலை குழந்தையை எவன் சீண்டுவான்? மூடிய கதவு முன்வரிசையின் துவக்கு முறையை எட்டி பார்த்தார். என்ன ஏது என்று கவனமாய் சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க ஒற்றை குரல் அழுகை பல்குரல் ஓலமாகியது. சற்றே தொலைவில் கும்பல் வரிசையில் இருந்த பலரும் இடபயத்தை அடியோடு மறந்து போய் அடித்து பிடித்துக் கொண்டு ஓடிய வேகத்தில் இருக்கை பறிபோகாதிருக்க ஆசுவாசத்துடன் பழையபடி உட்கார்ந்து கொண்டனர். 2 நாளா இழுத்துக்கிட்டு இருந்துச்சோம். போய் சேரட்டுன்ற மாதிரியா இருக்கு நம்மளோட நிலைமை.
இதோ ஒன்று இருக்கே நம்மளே சகலமுமா, இது எப்போ வளர்ந்து தன்னையே கவனிச்சுக்கிற அளவுக்கு ஆளாகி அது வரைக்கும் இந்த உயிர் நிக்குமா? கலவரம் மேலிட குழந்தையை நெஞ்சோடு அணைத்து சேர்த்து அழுத்தியது. சற்றே அடங்கி இருந்த அது மீண்டும் வீண ஸ்வரத்தில் முணங்க தொடங்கியது. மரத்தடி அழுகையை போல் இன்னும் வலுத்திருந்தது. ஆஸ்பத்திரினாலே அழுகையும் ஓலமும் ஆயிடுச்சு. இப்படித்தான் இதே ஆஸ்பத்திரியில வெளிச்சமா வாழ வேண்டியவன் அல்பாயுஸ்ல கட்டியா கிடந்து முழுசா 6 மாசம் ஆகல. பாவம் 30 வயசு கூட இருக்காது. இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள இந்த பழா போன யமனுக்கு என்ன அவசரம் பாரு. அட பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவனுங்களெல்லாம் புழைக்க வச்சு கழுதலை ஏற்றி சாவடிக்கணும். சரியான கோழ பசங்க. போறவன் பொக்குன்னு போயிடுறான், இருக்கிறவெல்லாம் ஆயுசுக்கு அல்லாடணும். அல்லாடி கொண்டுதான் இருக்கிறார் ஆறுமுகம். 6 மாத அல்லாட்டம், பச்சை மண்ணுடனான அந்த அவதி, உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியத்த அவஸ்தை, தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு இருவரையும் நட்டாத்துல விட்டு தன் வழியே சென்று விட்டாள். வியாதி இல்லை, வெக்க இல்லை, விஷத்தை விழுங்கிய 1/2 நாள் மட்டுமே அவஸ்தையில் போய் சேர்ந்து விட்டாள். 4 நாள் காய்ச்சலில் கத்தியவள் கண் மூடிய பின் வாழ பிடிக்கவில்லையாம். பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டதே என்ற ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிறந்த துயரம் துளியும் இல்லை. அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்செங்கும் வெறுப்பு மண்டி இருந்தது. நெஞ்சு கூட்டுல நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே என்று ஆறா கோபம் பாசத்தில் பாசி போல் மூடி விட்டிருந்தது. அதோ இதோன்னு நுனி மூச்சை பிடிச்சு வச்சிருக்கிற அப்பனை நினைக்கிறனா கூட பிஞ்சு பிள்ளை கூட மனசுல வராத அளவுக்கு அப்படி என்ன அதிசயமான அன்பு பொண்டாட்டி மேல. வானம் பொய்த்தது தொடர்கதையாகிவிட ஊர் உறவு உடைமை எல்லாத்தையும் விட்டுட்டு பஞ்சம் பிழைக்க பட்டணத்திற்கு வந்து ஏதோ ஒரு பிழைப்பை தேடிக்கொண்டு திடமாகவும் வைராகியமாகவும் நான் வாழையா இவ்வளவு காலமா? வந்த இடத்துல 40 வருஷத்துக்கு மேலா நிழலாய் இருந்தவ பூமியில தன்னோட கணக்கை முடிச்சுக்கிட்டு நெருப்புல விழாம மகனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவனை ஒரு நல்ல வேலையில உட்கார வச்சு குடும்பஸ்தனாக்கி. அட நவரு பெருசு, வைகுண்ட வாசல் திறக்கிற மாதிரி கதவை திறந்துட்டாங்க. நீ என்னடா அண்ணா எந்த கோழியை பிடிக்கலான்ற? நட நட. முக்கி முணங்கி குழந்தை தூங்கி விட்டிருந்தது. அவ்வளவு நேரம் காத்திருந்து தன்னாலே மன உளைச்சலுமாய் அவர் வேர்த்து விறுவிறுத்து அவர் உடம்பு சில்லிட்டிருந்தது. உள்ளிருந்து வெளியே வந்தாள் ஒரு பெண். தாயின் தோளில் கோழி குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்திருந்தது. அதை பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பங்கமாக இருந்தது. நெடுமூச்சு தவிர வேறு எதுவும் இல்லாத அந்த குழந்தையின் மீது தன் கையை அழுத்தி இறுக பிடித்து கொண்டார். பிள்ளையை பரிசோதித்த டாக்டர், நெஞ்சில சளி கட்டி இருக்கிறதால கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பக்குவமா பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும் என மருந்து எழுதி கொடுத்தார். உங்க கை இப்படி நடுங்குதே பெரியவரே, வீட்டுல வேற யாரும் இல்லையா? ஊசி போட்ட வழியால் வீறிட்ட குழந்தையை லாபகமாய் அணைத்து சமாதானப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடை தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக விட்டு வெளியே வந்தார். தவித்த தொண்டையை தேநீரால் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு வழக்கமாய் வாங்கும் மருந்து கடையை நோக்கி பயணப்பட்டார். வாங்க ஐயா, உட்காருங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? கைச்சுமை மட்டும் இடம் மாறியது. 3 நாளா சிரமப்படுது பாவம். டாக்டரு ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்திருக்காரு, சரியா போயிடும். இப்போ மருந்து மட்டும் வாங்கவல்ல பாபு. சீட்டை கொடுத்தபடி அமைதியாக சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க, எனக்கும் இப்பதான் சரின்னு படுது. இது கூட இன்னும் நிறைய நாள் வாழணும்னு எனக்கும் ஆசைதான். நெஞ்சில உரம் இருந்தா உடம்பு கேட்கணுமே. சாவர வயசா? அப்ப இதோட கதி. சரி, நாளைக்கு நீ அவங்கள கூட்டிட்டு வந்துடுறியா பாபு? ஐயா, ஆமாப்பா, அம்மாவோட பாசம் தெரியாம இருக்க இது மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு? ஒரு பெண்ணோட பாசமும் பரிவும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்ன்றதை இப்பதான் பாபு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை பிரிஞ்சிருக்க முடியாதுன்ற என்னோட சுயநலத்துக்காக இதை அனாதையா விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய பாதகம். அதான், அதுவும் இல்லாம
அவங்க வேற உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அதனால பத்திரமான இடத்துக்கு தான் புள்ள போய் சேருதுன்ற நிம்மதி. அவங்கள வர சொல்லிடு பாபு, ஆவறத பாத்துக்கலாம். வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிவிடுமோ என்பது போல மருந்தும் குழந்தையுமாக விடுவிடுவென்று நடந்தார். இரவெல்லாம் புரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்கு தானே என திரும்ப திரும்ப நினைத்து சமாதானப்படுத்திக் கொண்டார். பாபுவுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அந்த முகங்களில் உணர்ந்த போது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது. நெடுநாள் கரத்துக்கு பின் இந்த இரண்டாம் கரத்திற்கு முடிவில்லை என்ற நிலையில் உறுதி கூடியது. அந்நேரத்திற்கு நெருடலெல்லாம் பிள்ளையை பிரிந்திருக்க வேண்டுமே என்னும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே. விழி நீரில் பிடிவாதமாய் வந்த வழியே அனுப்பி வைத்தார். உங்களுக்கு கவலையே வேணாம்யா. இப்படி சொல்றது கூட சரியில்லை தான். பெத்தவங்க யாராவது நல்லா பார்த்துக்கிறோன்னு உறுதிமொழி கொடுக்குறாங்களா என்ன? ஐயா, ரொம்ப பெரிய மனசோட எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொரு உதவியும் உங்கள்கிட்டே கேட்குறோம்யா. குழந்தைய பிரிஞ்சு சிரமப்படுறதுக்கு பதிலாக நீங்களும் எங்களோடையே வந்துருங்கய்யா. எங்கள் 3 பேர்த்துக்குமே நீங்கள் துணையாக இருந்தால் இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்குமையா. நீங்கள் எதுக்குமே தயங்காதீங்கய்யா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்ச அளவுக்கு உதவியாக இருப்போம். சரின்னு சொல்லுங்க ஐயா. இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம். யாருக்கு யார் உதவி? எவ்வளவு பெரிய விஷயம்! இவ்வளவு எளிமையாய் தனக்கு எந்த சங்கடமும் கூடாதென்று மிகவும் பக்குவமாய் இவன் மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் எப்படி இப்படி ஒய்நாளில் தீர்வு கண்டு குழந்தையையும் என்னையும் சுதீகரித்து. பாபு, எனக்கு இன்னும் சாவர வயசு வரலப்பா. கண்ணீரை இப்பொழுது சுதந்திரமாய் வெளியனுப்பியபடி கை கூப்பினார் அந்த முதியவர். தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்களா? டெலிகிராம்ல போயிட்டு திக் விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. திக் விஜயம் சேனல்ல ஜாயின் ஆயிக்குங்க. இதெல்லாம் இல்லப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்ல போயிட்டு சர்ச்ல திக் விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுல திக் விஜயம் பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஜாயின் ஆயிக்குங்க. நான் இதுல எல்லாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. thikvijayam@gmail.com மெயில் பண்ணுங்க. thikvijayam